என்ன சொல்ல போற அப்படின்னா, அந்நிய பாஷை பேசுவதற்கான நோக்கம் என்ன? ஏன் அந்நிய பாஷை பேசணும் சொல்லுங்க. எதுக்காக அந்நிய பாஷை பேச வேண்டும்? ஏன் அந்நிய பாஷை பேச வேண்டும் சொல்லுங்க. நிறைய பேர் அந்நிய பாஷை ஏன் பேசுறோம்னு தெரியுதா? அந்நிய பாஷை என்பது எல்லா நேரத்திலும் பேசக்கூடியது. அப்படி பேசுறது தான் அந்நிய பாஷை. இப்போ அதன் நோக்கம் என்ன? முதலாவது நோக்கத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே அப்படின்னா என்ன? உன்னை நீங்களே கட்டிக்கொள்கிறீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை நீங்களே கட்டிக்கொள்கிறீர்கள். அந்நிய பாஷை மட்டும்தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்து கட்டி எழுப்புது. நீங்க எந்த அளவுக்கு அந்நிய பாஷை பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்திருக்கும். பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே உங்களை நீங்களே. உங்களுக்கு ஊழியக்காரர் கூட தேவையில்லை. உங்களுக்கு யார் தேவையில்லை? ஊழியக்காரர் தேவையில்லை. உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்களே கட்டி கொள்ளலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை நீங்களே. என்னெல்லாம் யாருமே பாஸ்டர் ஆகும் சொல்லவே இல்லை. நீ ஊழியத்துக்கு போன்னு யாருமே சொல்லவே இல்லை. நீ பைபிள் காலேஜுக்கு போன்னு யாருமே சொல்லவே இல்லை. என்னை நானே தான் கட்டிக்கொண்டேன். எப்படின்னா அந்நிய பாஷை பேச 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 அது எனக்குள்ளே ஒரு பக்தி உண்டாயிடுச்சு. எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. எனக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு உண்டாச்சு. கவனிக்கிறீங்களா? அப்போ அந்நிய பாஷை ஏன் பேசுறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும் அப்படின்னா அந்நிய பாஷை ரொம்ப அவசியம். அந்நிய பாஷை பேசாம மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி அப்படியே தான் இருப்பீங்க. மாறணும்னா அந்நிய பாஷை வாயை திறந்து என்ன செய்யணும்? நம்ம பேச வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். சரி, அடுத்தது அந்நிய பாஷை ஏன் நம்ம பேசுறோம்னா தேவனை ஸ்தோத்தரிப்பதற்காக. புரியுதா? இரண்டாவது என்ன? அந்நிய பாஷை ஏன் நம்ம பேசுறோமா? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அந்நிய பாஷை பேசுறோம். அந்நிய பாஷை ஒரு மனிதனுடைய வாயில ஏன் வருதுன்னா நீ அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்துகிற. எப்படி ஸ்தோத்திரம் சொல்றீங்க? ஸ்தோத்திரம் எதுக்கு சொல்றோம்? ஸ்தோத்திரம் ஏன் சொல்றோம்? ஆண்டவரே அல்லேலூயான்னு ஏன் சொல்றோம்? அல்லேலூயான்னு ஏன் சொல்றோம்? தேவனை மகிமைப்படுத்தும். நன்றின்னு ஏன் சொல்றோம்? தேவனை மகிமைப்படுத்துவோம். அதே போல கவனிங்க, அந்நிய பாஷை என்பது தேவனை மகிமைப்படுத்துவதற்குரிய வார்த்தை. அதன் நோக்கத்தை பத்தி சொல்றேன். அந்நிய பாஷை என்ன வார்த்தை சொல்லு? என்ன வார்த்தை? தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. அப்போஸ்தலர் 10:45 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 10:45 தேவனை புகழ்கிறது. அந்நிய பாஷையில என்ன பண்றாங்க? தேவனை புகழறதுக்கு என்னமா வேணும்? தேவனை நீ புகழணும். அதுதான் அந்நிய பாஷை. இது பேசுறதுனால என்ன? இது பேசுறதுனால என்ன? நான் உங்களை கேட்கிறேன். தேவனை புகழ்ற வார்த்தை தமிழ்ல இல்லாம, இந்தியில இல்லாம, கன்னடத்துல இல்லாம, இங்கிலீஷ்ல இல்லாம, இது தேவனை புகழக்கூடிய வார்த்தை. இத பேசுறது சரியா தப்பா? இல்ல, அது பக்தி மிகுந்த ஒரு மூல மந்திர சொல். அந்த மூல மந்திரத்தை இப்பொழுதுதான் நான் உபயோகப்படுத்த வேண்டும். இப்பொழுது படுத்தக்கூடாது எதுனா இருக்கா? அது என்ன வார்த்தை? தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அந்நிய பாஷைனா என்ன சொல்லுங்க? தேவனை புகழ்ற வார்த்தை. இந்த தேவனை ஏன் அந்நிய பாஷையில புகழணும்னா அது நிறைய இருக்கு. கவனிக்கிறீங்களா? அந்நிய பாஷையில ஏன் புகழணும்? அது ஒரு நிறைய ப்ராசஸ் நடக்குது உன்னுடைய புதியில. நீ வாயில ஸ்தோத்திரம் சொல்றதுக்கும் அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உனக்கு தெரிஞ்ச மொழியில அல்லேலூயா சொல்றதுக்கும் அந்நிய பாஷையில நீ அல்லேலூயா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது தேவனை புகழக்கூடிய வார்த்தை. என்னங்க கனெக்ட் இருக்கு? எப்படி ஒரு அந்நிய பாஷை ஸ்தோத்திரமா மாறுது? நான் என்ன சொன்னேன்? அந்நிய பாஷை தேவனை புகழ்ற வார்த்தைன்னு சொன்னா, இப்போ இவங்க எல்லாரும் தேவனை புகழ்ந்தாங்க. இது எப்படி ஒரு ஸ்தோத்திரமா அல்லேலூயாவா எப்படி மாறும்? இதுதான் அந்நிய பாஷையாச்சு.
அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் சொல்ல முடியாததை அந்நிய பாஷையிலே மனதார சொல்ல வைக்கிறது. அந்நிய பாஷையில என்ன பண்றது? மனதார சொல்ல வைக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னா, இதயம் நிறைந்த ஸ்தோத்திரம் வரும். அப்பதான் உள்ள நிறைந்த ஒரு ஸ்தோத்திரம் எப்ப தெரியுமா வரும்? புரியுதா? பின்னாடி புரியுதா புரியலையா? உள்ள நிறைந்த ஒரு ஸ்தோத்திரம் எதுனா, அந்நிய பாஷையில நீ சொல்ற அந்த வார்த்தை தான் உன் உள்ளத்தால நீ சொல்ல முடியுமா? உள்ளத்தால என்ன பண்ண முடியும்? புரியுதா புரியுதா புரியலையா? தேவனை புகழ்வது அந்நிய பாஷையில நீ ஸ்தோத்திரம் சொன்னா, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரம் வெளியே வருமா? நீ வாயில ஸ்தோத்திரம் சொல்றதுக்கும் அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த அந்நிய பாஷை என்ன பண்ணுதுன்னா, உன்னுடைய ஸ்தோத்திரத்தை அது எப்படி மாற்றுகிறதுன்னு சொன்னா, அது உள்ள நிறைஞ்ச ஒரு ஸ்தோத்திரமா என்ன பண்ணுது? மாறி விடுகிறது. ரெண்டாவது, உங்க ஸ்தோத்திரத்தை தூய்மைப்படுத்துதான். அந்நிய பாஷை என்னமா பண்ணுது? முழுமையான ஸ்தோத்திரம் சொல்வதற்கு இந்த அந்நிய பாஷை அதை மாத்துது. ரெண்டாவது, உங்களுடைய ஸ்தோத்திரம் தூய்மையான ஸ்தோத்திரமா மாறு. நீங்க செலுத்துற ஸ்தோத்திரம் தூய்மையான ஸ்தோத்திரம் நினைக்கிறீங்களா? நீங்க நான் சொல்ற ஸ்தோத்திரம் எல்லாம் பரிசுத்தமான ஸ்தோத்திரத்தை தான் நான் சொல்றேன். கைத்து காட்டுங்க எல்லாரும். இது வரைக்கும் நீங்க ஸ்தோத்திரமே சொன்னது இல்லையா? அல்லேலூயா சொன்னதே இல்லையா? அதெல்லாம் பரிசுத்தமானதா? என்ன அமைதியா இருக்கீங்க? பரிசுத்தமானதா பரிசுத்தம் இல்லாததா? ஸ்தோத்திரம் கூட பரிசுத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம் கூட தேவனுக்கு உகந்ததா இருக்கணும். அந்த ஸ்தோத்திரத்தை பரிசுத்தப்படுத்துறது தான் எது? சரி, எப்படி ஒரு ஸ்தோத்திரம் எப்படி தூய்மை இல்லாத ஸ்தோத்திரம் எது? நீங்க சொல்லுங்க. தூய்மை என்ன? பரிசுத்தம் இல்லாத ஸ்தோத்திரம் எந்த ஸ்தோத்திரம்? ஆண்டவருடைய சன்னிதானத்துல 1 hour ஸ்தோத்திரம் சொல்லிருப்பீங்க, அல்லேலூயா சொல்லிருப்பீங்க, நன்றி சொல்லிருப்பீங்க. இது பரிசுத்தமானதா பரிசுத்தம் இல்லாததா? எப்படிப்பட்டது? இல்ல, நீங்க எல்லாமே மெஜாரிட்டி பரிசுத்தமானதுன்னு சொல்றீங்க. அதனால இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஸ்தோத்திரம் சொல்லும் போது உங்க எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு? உங்க எண்ணம் எந்த இடத்துல இருந்துச்சு? உங்க அல்லேலூயா சொல்லும் போது உங்க சிந்தனை எங்க இருந்துச்சு? உங்க நினைவுகள் எங்க இருந்துச்சு? நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு வேற எதையும் நினைக்க முடியாதா? ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு நம்முடைய சிந்தையில வேற எதுவுமே வராம இருக்குமா? சொல்லுங்க. அப்ப அது பரிசுத்தமானதா பரிசுத்தம் இல்லாததா? சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க பரிசுத்தமானதுன்னு சொன்னீங்க. இந்த 1 hour ஸ்தோத்திரம் பண்ண, ஆனா என் சிந்தனை எங்கேயுமே போல. முழுக்க முழுக்க அந்த ஸ்தோத்திரத்துல என் சிந்தனை மொத்தம் ஆண்டவர் மேலதான் இருந்துச்சு. நான் வீட்டை நினைக்கல, புருஷனை நினைக்கல, வேலையை நினைக்கல, வேற யாரையும் நான் நினைக்கல. இந்த இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லும் போது, பாட்டு பாடும் போது, ஆராதிக்கும் போது என் எண்ணத்துல எதுவுமே வரல. கடுகளவு கூட எதுவுமே வரல. அப்படி யாருன்னா இருக்கீங்களா அந்த இடத்துல? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அப்ப அந்த ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம்? தூய்மை இல்லாத ஸ்தோத்திரம். இது எப்படி அவருக்கு பிரியமா இருக்கு? இது எப்படி அவருக்கு பிரியமா இருக்கும்? அதுக்குதான் இந்த ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையோடு கலக்கும் போது அந்த ஸ்தோத்திரம் பரிசுத்தமாகுது. அந்த ஸ்தோத்திரம் என்ன ஆகுது? பரிசுத்தமாகுது. உன் ஸ்தோத்திரம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உன் சிந்தனையில வேற ஓடிக்கிட்டு இருக்கு. உன் சிந்தனையில யாரு என்ன புடவை கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குது. உன் சிந்தனையில யாரு என்ன கலர்ல வந்திருக்காங்கன்னு பாக்குதுல. இல்ல இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களான்னு பாக்குதுல. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் அது இதுன்னு என்ன செய்யுது? சிந்தனை என்ன பண்ணுது? ஓடுது. அப்ப அந்த ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் கிடையாது? பரிசுத்த ஸ்தோத்திரம் கிடையாது. ஆனா இந்த ஸ்தோத்திரத்தை பரிசுத்தப்படுத்துவது, புரியுதா? உங்களுடைய ஸ்தோத்திரத்தை தூய்மையாக்குவது எது? எது சொல்லுங்க? அந்நிய பாஷை. உங்களுடைய நினைவுகளை தூய்மையாக்குவது அந்நிய பாஷை. உன் ஸ்தோத்திரத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது எது? ஸ்தோத்திரம் சொல்றதை விட அந்நிய பாஷையை பேசுங்க.
அது உன் சிந்தனை அங்க இங்க ஓட விடாது. அந்நிய பாஷையில பேசி பாருங்களேன், உங்க சிந்தனை எங்க ஓடுமான்னு பாருங்க. சோத்திர மட்டும் சொல்லிட்டு இருந்தா உன் சிந்தனை எங்க போயிடும்? ஏரிக்கரை மேல கூட போயிடும். நீங்க சோத்திர சொல்லிக்கிட்டே உன் சிந்தனை எங்க போயிடும்? ஏரிக்கரையில போய் மீன் கூட பிடிச்சிக்கலாம். ஆனா அந்நிய பாஷை பேசி பாருங்க, உங்க சிந்தனை எங்கேயும் போவாது. அதுக்குதான் அந்நிய பாஷை பேசுன்னு நாங்க சொல்றோம். எதுக்கு அந்நிய பாஷை பேச சொல்றோம்? உன் சிந்தனை தூங்கிடும், உன் கண்கள் தூங்கிடும். அதுக்குதான் அந்நிய பாஷையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறுவன், ஒரு சிறு குழந்தை தான் அப்பா மேல மிகுதியான பாசம் வச்சிருக்குன்றத அந்த குழந்தையால விவரிச்சு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போலதான் உன் அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன்றத நீ சொல்ற வார்த்தையில அதை கொண்டு வர முடியுமா? உங்க அப்பா மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்க? ஒரு குழந்தை நம்ம எல்லாரும் ஏசப்பாக்கு முன்னாடி ஒரு குழந்தையால சொல்ல முடியுமா அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க? அது வார்த்தை தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஆனா நீ ஏசப்பா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்றத வார்த்தையால விவரிச்சு சொல்ல முடியுமா? நல்லவர்னு சொன்னா போதுமா? அவருக்கு நல்லவர்னு சொன்னா போதுமா? அந்த ஒரு வார்த்தை அவருக்கு ஈடாகுமா? அவர் வல்லவர்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஈடாகுமா? அல்லேலூயான்னு சொன்ன அந்த வார்த்தை ஈடாகுமா? ஆனா ஒரு அந்நிய பாஷை எல்லாத்துக்குமே ஈடாகக்கூடிய ஒரு பாஷை. இயேசுவை நீ சொல்லக்கூடிய வார்த்தையில அடக்கவே முடியாது. அதுக்கு தான் இந்த அந்நிய பாஷை. புரியுதுங்களா? அந்நிய பாஷையினுடைய நோக்கம் என்ன? நீ கர்த்தரை புகழ்வதற்காக உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. இதில் நீ எந்த அளவுக்கு பேசுற? அந்நிய பாஷையின் நோக்கம் என்ன? முதலாவதாக தனக்குத்தானே தன்னை நம்மவே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால ஜெபிக்க முடியல, என்னால பைபிள் படிக்க முடியல, என்னால காலையில எழுந்திருக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும்? நான் எதனா பண்ண முடியுமா? ஆனா அந்நிய பாஷை பேசுங்க, நீங்க மாறிடுவீங்க. அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க, காலையில ஷார்ப்பா 5 மணிக்காக எழுந்திருவீங்க. அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க, நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க, நல்லா நீங்க வேதம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இரண்டாவது, அந்நிய பாஷை என்பது உன்னுடைய ஸ்தோத்திரங்களையும் உன்னுடைய துதியையும் அது சரிப்படுத்தி ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு பாஷையாய் அது என்ன செய்து இருக்கிறது. அந்நிய பாஷை பேசு. நீ சர்ச்சு முடிச்சு போறீங்க, டெய்லி உன் பாவம் சரி கிடையாது. அந்நிய பாஷை பேச நீ தயங்குன, அது பிசாசு கொடுக்குறான். அந்நிய பாஷை பேசாதன்னு உள்ள சொல்றான், அது பிசாசு. இடம் கொடுக்காது. ஏன்னா நீ மாறிடுவேன்னு அவனுக்கு தெரியும். உன் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாயிடுன்னு அவனுக்கு தெரியும். நீ அந்நிய பாஷையில பல வார்த்தைகளை உனக்கே புரியாது, புது புது வார்த்தைகளை நீ அவரை புகழ்றன்னு அர்த்தம். ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது பல வார்த்தையா அவர்கிட்ட போய் சேரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு செடி தான், மல்லிப்பூ செடி ஒண்ணுதான் வைக்கும். ஆனா அதுல பூ எத்தனை வருது? ஒரு பூவா வருது. எத்தனை பூ வருது? அதே போலதான் ஒரு வார்த்தையா தான் இருக்கும். ஆனா அவர்கிட்ட போய் சேரும் போது பல 100 பூவா என்ன பண்ண போயாது. அந்நிய பாஷை ஒண்ணுதான், ஆனா அவர்கிட்ட போகும்பொழுது அது பல மலர்களா என்ன செய்யும்? ஒண்ணுதானே அது அற்பமா நினைக்காத. ஒரு செடியா இருந்தாலும் அந்த ஒரு செடியை நீ ஒழுங்கா பராமரிச்சுனா அது பல 100 என்ன செய்யும்? பூக்கல. ஒரு வார்த்தை தான். ஒரு சர்ச்சிலேயே நீங்க பேசலன்னா வீட்டுல எப்படி பேசுவீங்க? இவ்வளவு ஒரு ஜபம் இருக்குது, இவ்வளவு துதி இருக்குது, இவ்வளவு ஆராதனை இருக்குது, இங்கேயே உங்க வாயில 2 அந்நிய பாஷை வரலன்னா பேசுங்க. வாயை திறந்து மாறணும்ல, நம்ம சூழ்நிலை மாறணும்ல. அந்த தேவன் கொடுத்திருக்கிற வரம், அது கிஃப்ட். இதை பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் போடுவோம். மற்ற காரியங்களை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேன். இன்னொரு